திரு OS மணியன் அமைச்சர் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ஏற்கனவே 2 முறை அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை 2 முறை சந்தித்துவிட்டு தற்போது 3வது முறையாக சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? எதற்காக இந்த சந்திப்பு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3வது முறையாக சந்திக்க இருக்கிறார். நல்ல செய்தியை அவர் சொல்லுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அறுதி பெரும்பான்மையோடு எங்களுடைய அறுதி பெரும்பான்மையை கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற கவர்னர் அவர்கள் இனியும் காலதாமதம் செய்யாமல் தமிழ்நாட்டினுடைய எடுக்கப்பட வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள், மக்களுக்காக ஆற்ற வேண்டிய பணிகள், எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் நிரம்ப இருக்கிறது. குடித நீர் பிரச்சனை இருக்கிறது. வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உதவிகள் வழங்கப்பட வேண்டும். கடந்த ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டிய நிதி வழங்கப்படாமல் இருக்கிறது. விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, நீட் தேர்வு சட்டமாக்கப்பட வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாயை கர்நாடக அரசு ஒதுக்கி இருக்கிறது. அது குறித்து மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கையை அழுத்தம் கொடுக்கிற வகையில் தொடர வேண்டும். இது போன்று பல்வேறு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால் உடனடியாக கவர்னர் அவர்கள் நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையை ஏற்றுக்கொண்டு இனியும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமைச்சரவை அமைப்பதற்கான ஆணையை பிறப்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்று நான் கவர்னர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சந்திப்பிற்கு நீங்கள் ஆளுநரிடம் அனுமதி கோரி இருந்தீர்களா அல்லது ஆளுநரே உங்களை அழைத்திருக்கிறாரா? ஆளுநரே தான் அழைத்திருக்கிறார். நாங்கள் நேற்றைய தினம் எங்களுடைய குழுவினர் சென்று சந்தித்து பேசி வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அவரே தான் அழைத்திருக்கிறார். ஐயா, நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 12 அமைச்சர்கள் உடன் சென்றார்கள். இன்று 4 பேருக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து சொல்லுங்க. எண்ணிக்கை பெரிதல்ல. 12ஆக இருந்தாலும் 4ஆக இருந்தாலும் ஒருவராக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் சொல்லுகிற கருத்து தான் முக்கியம். அவர் நாட்டினுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல, தமிழ்நாட்டினுடைய நிலையை உணர்ந்து அவர் ஜனநாயக கடமை ஆற்றுவார், விரைந்து செயல்படுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைய சந்திப்புக்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு மீண்டும் அமைச்சரவை அமைக்கும். நேற்றைய தினம் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது, நாங்கள் நினைவூட்டல் கடிதத்தை கொடுத்திருக்கிறோம், 124 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்பது போன்ற அந்த ஆவணங்களை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு அது போன்று ஏதாவது கொடுக்க இருக்கிறீர்களா ஆளுநரிடம்? அவசியம் இல்லை, அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய கடிதங்களை அவருடைய கையொப்பங்களை பெற்று அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் வேண்டுமானால் கொடுக்கப்பட்டிருக்கிற கையொப்பங்கள் சரிதானா என்பதை அவரே இதுல சட்டமன்ற அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். இதுல ஒன்றும் பிரச்சனைக்கு இடமில்லை. காலதாமதம் செய்வதற்கான வழியே இல்லை. ஆளுநர் உடனடியாக அல்லது நேரடியாக சட்டமன்ற ஒரு ஆதரவு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் நாங்கள் அவர் முன் நாங்கள் ஆஜராகி நின்று அவருக்கு முன் தோன்றி எங்களுடைய நேரடி ஆதரவை அவருக்கு தெரிவிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைய சந்திப்புக்கு பிறகு ஆளுநர் உங்களை அழைத்தால் உடனடியாக நீங்கள் ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறீர்களா? இது ஒன்றும் கேள்விக்கு இடமில்லை, உடனே போக வேண்டியதுதானே. இல்ல, சந்திப்புக்கு பிறகு உங்களுக்குள் ஒரு ஆலோசனை கூட்டம், ஒட்டுமொத்தமாக உங்களுக்குள் ஒரு ஆலோசனை நடக்கும். அவசியம் இருக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சரவைக்கான கடிதங்களை கொடுப்பார். அதுதான் அடுத்த பணி. அது வேலை முடிந்துவிடும். அதனால காலதாமதமோ அல்லது அடுத்த கூட்டம் போட வேண்டும் என்பதற்கு அவசியம் இருக்காது. நன்றி திரு OS மணியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.